So hi everyone, myself K Kanigashri. I am from first year ECB section. ஸோ இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஒனில் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூனிட் 1. ஸோ இந்த யூனிட் 1ல் வந்துட்டு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஹவு டு கன்வெர்ட் அ டொமஸ்டிக் வாட்டர் இன்டு போர்ட்டபிள் வாட்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டாப்பிக்கில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஒரு டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர், அதாவது நல்ல சுத்தம் இல்லாத ஒரு வாட்டரை நம்ம எப்படி போர்ட்டபிள் வாட்டர், அதாவது குடிக்க தகுந்த ஒரு வாட்டரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்து மெயினாக பார்க்குறது வந்துட்டு என்ன அப்படின்னா வாட் இஸ் வாட்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வாட்டர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ டைனி மாலிக்யூல்ஸ் ஈச் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் 1 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வாட்டரை வந்து மென்ஷன் பண்ணும்போது H2O அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அதாவது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் 1 ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தது தான் வந்துட்டு வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து டைனி மாலிக்யூல்ஸ், அதாவது குட்டி குட்டியான மாலிக்யூல்ஸால் ஆனது தான் வந்துட்டு வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வாட்டர் வந்துட்டு நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சரை. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் டெம்பரேச்சர். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் இப்போது ஒரு கிளைமேட் டெம்பரேச்சருக்கு வந்துட்டு அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வாட்டர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்குது. இந்த வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு சாலிட், லிக்விட் அண்டு கேஸ் ஸ்டேட்லேயுமே வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்திலே வந்துட்டு என்னென்னா 3 ஸ்டேஜ்லையுமே இருக்கிற ஒரே ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வாட்டர் மட்டும்தான். ஸோ அந்த வாட்டர் வந்துட்டு லிக்விட் அப்படிங்கிற ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்னா லிக்விட்னு பார்க்கும்போது நம்ம நார்மலாக நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம்ல அதுதான் வந்துட்டுனா லிக்விட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ சாலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாலிடுங்கிறது வந்துட்டு இப்போ ஐஸ் க்யூப்ஸ் இருக்குல்ல, அதாவது வாட்டரை வந்து உரைய வைக்கிறது மூலமாக நமக்கு அது சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐஸ் க்யூப் அப்படிங்கிறது. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்போ வரும்னா அதே வாட்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பாயில் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு என்ன ஆகும், அது வந்துட்டு வேப்பராக வந்துட்டு மாறும். அதாவது என்ன மாறும் அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வாயுவாக வந்துட்டு மாறும். அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா நம்ம வாட்டரோட தேர்ட் ஸ்டேட் கேஸ் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து எர்த்தில் வந்து 3 ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வாட்டர் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. அதே மாதிரி வாட்டருங்கிறது இட்ஸ் எ கிரேட் சால்வெண்ட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக். ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா இப்போது நமக்கு வாட்டரில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வைரஸ் இல்லை பாக்டீரியா இந்த மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் நிறையா இருக்கும். அதாவது அது வந்து நமக்கு டிசீஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஃபார்ம் பண்ணுற அந்த மைக்ரோ ஆர்கானிசமை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு நம்ம அந்த சுத்தம் இல்லாத ஒரு தண்ணியை நமக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தண்ணியாக மாற்றுறதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அதாவது இந்த ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரியே இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும்ல அதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படி இல்லைன்னா வந்து ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெரிலைசிங் ஏஜென்ட்டை நம்ம அந்த வாட்டர் கூட ஆட் பண்ணுறது மூலமாக தான் அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு தேர்ட் ஒன். அந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம காமன் மெத்தட்ஸாக 4 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாயிலிங், அதுக்கப்புறம் ஓசோன், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு யூவி, அதுக்கப்புறம் குளோரினேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடை பற்றி ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் மெத்தட் வந்துட்டு என்ன பாயிலிங் மெத்தடுங்கிறது வந்துட்டு ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு சுடுதண்ணி காய வைக்கிறோம்ல அதுதான் வந்துட்டு என்ன பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறது. இது வந்து சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பாயிலிங் மெத்தடுங்கிறது யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டரை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹீட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு என்ன வாட்டர் வந்து பாயில் பண்ணுற மெத்தட்னு சொல்கிறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும், அதில் இருக்கிற அந்த கிருமிகள் எல்லாமே வந்துட்டுனா அழிஞ்சு நமக்கு நல்ல ஒரு குடிக்கிறதுக்கு தேவையான ஒரு வாட்டரை வந்துட்டு அது கன்வெர்ட் ஆயிரும் அப்படிங்கிறதா வந்து இந்த பாயிலிங் மெத்தட் அப்படிங்கிறது. இது நம்ம நார்மலாக எல்லாருமே பண்ணக்கூடியது தான். அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஓசோன் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஓசோன் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்
ஓசோன்னா வந்துட்டு என்ன O3 அப்படிங்கிறத வந்துட்டு ஓசோன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஓசோன்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓசோன்கிறது ஆக்சிஜன் தானே. ஸோ அந்த ஆக்சிஜன் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஆக்சிஜன் வந்து நேசன்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது. அதாவது இப்போ புதுசாக நம்ம உருவாக்கின ஆக்சிஜன் தான் வந்து இந்த நேசன்ட் ஆக்சிஜன்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது, அதாவது அந்த சுத்தமாக இல்லாத வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த வாட்டரோட கலர், அடர் அண்ட் டேஸ்ட், அதாவது அதோடைய நிறம், சுவை, அதுக்கப்புறம் அதில் இருக்க கிருமிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அழித்து நமக்கு நல்ல ஒரு குடிக்க தகுந்த ஒரு வாட்டரை வந்து அது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இந்த ஓசோன் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட். பட் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து நம்ம ஓசோன், அதாவது ஆக்சிஜன் வந்து நாசன்ட் ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராசஸாக வந்து இது இருக்கனால எல்லாராலையும் இது வந்து பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் மெத்தட். அடுத்தது தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த யூவி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. யூவி அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன், இந்த யூவி ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளோவிங் வாட்டர், ஓகேவா. யூவி ரேஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ளோவிங் வாட்டர், ஐ மீன் அதாவது இந்த மூவிங் ஆகக்கூடிய வாட்டர்ஸில் இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு என்ன இந்த யூவி ட்ரீட்மெண்ட்ங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூவி ரேடியேஷன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வாட்டராக வந்து மாறிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காமனாக வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல்ஸில் வந்துட்டு இந்த மாதிரியான வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தினது. ஸோ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா இதுவும் வந்துட்டு ஒரு காஸ்ட்லி மெத்தடாக வந்துட்டு இருக்குது. ஏன்னா இங்கே யூவி ரேஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறனால இது காஸ்ட்லி மெத்தடாகவும் இருக்குது. அதே மாதிரியே இட்ஸ் நாட் குட் ஃபார் இட்ஸ் நாட் cannot be treated for மடி வாட்டர். மடி வாட்டர் அப்படின்னா வந்துட்டு என்ன அர்த்தம்னா இந்த சேறு சகதியான வாட்டர் சொல்லுவாங்க, அதுதான் வந்துட்டு மடி வாட்டர். அந்த சேறு சகதியான வாட்டருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூவி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து தேர்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனல் நம்ம பார்க்கறது வந்து குளோரினேஷன் மெத்தட். குளோரினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா குளோரின்கிறது நம்ம காமனாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஸோ குளோரின்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுவும் வந்துட்டு ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக தான் வந்துட்டு யூஸ் ஆகுது. இது வந்து எந்தெந்த மாதிரியான ஃபார்மில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று வந்து குளோரின் வந்து கேஸ் ஃபார்மில் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து செகண்ட் ஒன் வந்து ப்ளீச்சிங் பவுடராக வந்து இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா குளோரமைன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த குளோரமைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா குளோரமைன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா குளோரின் ப்ளஸ் அமோனியா ரெண்டுமே சேர்ந்து ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் தான் வந்துட்டு குளோரமைன் சொல்லுவாங்க. இது வந்து 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அதே மாதிரியே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குளோரினை விட ரொம்ப எஃபெக்டிவானதாக இந்த குளோரமைன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குளோரமைன் வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணுறோம், வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையுமே நீக்கி நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு லாங் லாஸ்டிக்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கக்கூடியதான் வந்துட்டு இந்த குளோரமைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குளோரமைன்ஸ் வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த குளோரின் வந்து நம்ம நார்மலாக குளோரின் யூஸ் பண்ணி வந்துட்டு வாட்டர் வந்து சுத்தம் பண்ணுவோம். ஸோ குளோரின் அப்படிங்கிறது வந்துட்டு வாட்டர் கூட வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ குளோரின்ங்கிறது Cl2, வாட்டருங்கிறது H2O. இப்போ ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒரு ஹச்சும் இதில் இருக்கிற ஒரு சிஎல்லுமே இதில் இருக்கிற ஒரு ஹச்சும் இதில் இருக்க ஒரு சிஎல்லுமே சேர்ந்து HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக வந்துட்டு மாறுது. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மிச்சம் இருக்கிற இங்கே ஒரு HOவும் இருக்கும், இங்கே ஒரு Cl இருக்கும். இந்த HOவும் Clவும் சேர்ந்து ஹைப்போக்ளோரஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மாக வந்துட்டு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த HOCl என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அந்த தேவையில்லாத அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டிசீஸ் உருவாக்கக்கூடிய அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணி நமக்கு நல்ல ஒரு வாட்டராக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த குளோரமைன் அப்படிங்கிறத பற்றினது. அடுத்து வந்து ப்ளீச்சிங் பவுடருங்கிறது நமக்கு நார்மலாக தெரியும், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ளீச்சிங் பவுடர். ஸோ அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா CaOCl2 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து நம்ம கெமிக்கல் ஃபார்மில் வந்துட்டு எழுதுவோம். ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்துட்டு நார்மலாக நம்ம கிராமர் சைட்லலாம் இருந்தால் தெரியும். சில பேர்லாம் வந்துட்டு வாட்டர் வந்து கரெக்டாக இல்லை, சேறு மாதிரின்னு இல்லை, அது சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் மூலமாக தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ப்ளீச்சிங் பவுடருங்கிறது. அதே மாதிரி வந்துட்டோன்னா குளோரமைன்கிறது HOCl வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஜேர்மிசைடாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு என்னன்னா இதை பொறுத்த வரைக்கும். அடுத்து இதில் இருக்க இன்னொரு மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா முக்கியமானது இந்த எலக்ட்ரோகெமிக்கல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து இதில் இருக்கிறது வந்துட்டு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்துட்டு பார்க்கும்போது 3 ஸ்டேஜஸ் வந்துட்டு இருக்குது, ஓகேவா.
இதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலக்ட்ரோ கோகுலேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுத்தமில்லாத வாட்டர் வந்துட்டு இதில் வந்து ஆட் ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மெட்டல் அயான்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி, அதாவது மெட்டல் அயான்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளோக் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதில் இருக்கிற அந்த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்துட்டுனா ரிமூவ் பண்ணுது. இதுதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வந்து நடக்கிறது. அதுக்கு பேர் எலக்ட்ரோ கோகுலேஷன் அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் ப்ராசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரோ ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னாவே என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்துட்டு நம்ம அடிஷனாக வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணணும்னா அதில் இருக்க ஆர்கானிக் பொல்யூஷன்ஸ், தமிழில் சொல்லணும்னா அந்த கரிம மாசுக்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரிம கழிவுகளை வந்துட்டு என்னன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஸ்டேஜ் அதாவது எலக்ட்ரோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரோ டை இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. அதாவது இது வந்து நார்மலாக வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம கரண்ட்டை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி கரண்ட்டை ஆட் பண்ணும்போது டேரெக்டாக ஆட் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு என்ன ஆகுனா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து இன்ஆக்டிவாக மாறி அதில் வந்து என்ன ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிரும், தேர்ட் ஸ்டேஜ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு குடிக்கிறதுக்கு ஏற்ற வாட்டரை வந்து கொடுக்குற ஒரு ஸ்டேஜாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு போர்ட்டபிள் வாட்டருமே வந்துட்டுனா இங்கே வந்து கிடச்சிருது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற ஸ்டேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எலக்ட்ரோ கோகுலேஷன், அடுத்து எலக்ட்ரோ ஆக்சிடேஷன், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. இந்த 3 ஸ்டேஜுமே வந்து இதில் இருக்குது. சரி, இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிமூவ் பொல்யூட்டன்ஸ், அதாவது இதில் இருக்கிற பொல்யூஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அடுத்தது ரெடியூசஸ் கெமிக்கல் யூஸ் வந்துட்டு என்ன இங்கே வந்துட்டு அதிகமாக வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இது செகண்ட் ஒன். அடுத்தது ப்ரொடியூசஸ் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இப்படி வந்து பண்ணும்போது நமக்கு வந்துட்டுனா நல்லா குடிக்கிறதுக்கு தேவையான ஒரு வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பற்றி நான் எடுத்த ஒரு அசைன்மெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்தந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிலாம் வந்துட்டு நம்ம வந்து வாட்டரை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டரை போர்ட்டபிள் வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.